அருட்பெரும் ஜோதி விசுவாவசு என்கின்ற அற்புதமான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். 5 ராசிக்கு இந்த ஆண்டு அமோக யோக பலன்கள் உண்டு. சொந்த வீடு வாங்குவீர்கள், கடன் தீரும், பணம் குவியும், எதிர்பாராத தங்கம் வந்து சேரப்போகிறது. 2 ராசிகளுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் போய் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. ஒரு ராசிக்கு மிக முக்கியமாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. 12 ராசிக்குரிய அற்புதமான தெய்வீகமான அருட்பெரும் ஜோதி விசுவாச தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பதிவு செய்ய இருக்கின்றேன். 27 நட்சத்திரத்திற்குரிய சூட்சமமான பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, செல்ல வேண்டிய கோயில் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம், அது மட்டும் இல்லாமல் 7 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எதிர்பாராத பணவரவுகளையும் செல்வ வரவுகளையும் முன்னேற்றத்தையும் தர இருக்கின்றது. 5 நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டமும் நிச்சயமான முன்னேற்றமும் ஏற்பட போகிறது. 2 ராசிக்காரர்கள் நிச்சயமாகவே சொந்த வீடு வாங்குவீர்கள். சொர்ணம் அபரீதமாக சேர இருக்கின்றது. வாருங்கள், தமிழ் புத்தாண்டு 2025 விசுவாசு ஆண்டை ராசி பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய பொது பலன். பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உலக சித்தர்கள் தினம் ஏப்ரல் 1, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று வருகிறது, சித்திரைக்கனி அன்று. அந்த அனைத்து சித்தர்களின் ஆசையுடன் இந்த ராசி பலன்களை நான் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். தமிழ் புத்தாண்டு நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்கு சனி சஞ்சாரம் 6/3/2026 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் தடைகள் விலகும். சிறு முயற்சியும் லாபம் தரும். அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையில் இருக்கிறவர்களுக்கும் பெரு வெற்றிகள் கிடைக்கும். ராகு கேது சஞ்சாரம், ராகு மீனத்திலும் கேது கண்ணிலும் சஞ்சரிக்க கேதுவால் நன்மை அடைந்து வரும் நிலையில் ஏப்ரல் 26 ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிப்பதால் லாப ராகு உங்கள் நிலைமையை உயர்த்துவார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த ஆண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் புது முயற்சியையும் அதிகமான உழைப்பையும் அதிகமான நேரத்தை வாழ்க்கை முன்னேற்றுவதற்கு பயன்படுத்தினால் நிச்சயமான முன்னேற்றங்கள் உண்டு. வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் விநாயகர் பகவான். விநாயகருக்குரிய அற்புதமான ஒரு தெய்வீக படத்தை புதுசா வாங்கி உங்க வீட்டில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அருகம்புல்ல தினமும் உங்க பேக்கெட்ல வச்சுட்டு எல்லா காரியத்தையும் செல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்டு வாருங்கள். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வருவதால் உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதுடன் மிதுன குருவின் பார்வையும் உண்டாவதால் முடங்கிய தொழில்கள் வேகம் எடுக்கும், விற்பனை அதிகரிக்கும். எலக்ட்ரானிக், மெடிக்கல், கெமிக்கல், இயந்திரம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், பங்கு வர்த்தகம், விவசாயம் போன்ற தொழிலில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும். பணிபுரிந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் மாறி சுபமான வெற்றிகளை ஏற்பட இருக்கும். விஸ்வாச ஆண்டு உங்கள் நிலை முன்னேற்றம் அடையும். திருமணம் கைகூடி வரும். கல்யாணம் சார்ந்த முயற்சிப்பவர்களுக்கு உடனேயே சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. பதவி உயர்வு, இடமாற்றம், அரசியல் துறையும் அரசு துறையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நெருக்கடிகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். அனைத்து அன்பர்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த சூட்சமமான பரிகார வழிபாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தி பாருங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. அருட்பெரும் ஜோதி விஸ்வாசா தமிழ் புத்தாண்டு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுபகாரியங்கள் கைகூடும், சுபங்கள் உண்டாகும். நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய பணப்புழக்கத்தை கூடி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சனி பகவான் 6/3/2023 வரை 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் உயரும். முடங்கிய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலாளர்களின் நிலை உயரும். நியாயமாக கிடைக்க வேண்டிய உயர்வும் மாற்றமும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஏப்ரல் 26 முதல் கும்பத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
கேதுவும் சஞ்சரிப்பதால் ராகு பணவரவை அதிகரிப்பார், முயற்சிகளை வெற்றியாக்கி தருவார். உங்களுக்கு இனி நல்ல காலமே. குரு பகவான் மே 11 முதல் 3 சஞ்சரிப்பதால் செல்வாக்கை உயர்த்துவார். வீடு வாகன கனவு நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீது உங்களுக்கே அபரிதமான நம்பிக்கை வரும். எந்த காரியத்தையும் முழு தைரியத்துடன் இறங்கி செயல்படுத்துங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல தகவல்களும் சுபகாரியங்களும் மட்டுமே ஏற்படும். வாகன தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு வாகன விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், அழகு சாதனம், பினான்ஸ், இயந்திரம், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் முன்னேற்றம் ஏற்படும். வாய்ப்பு இருப்பவர்கள் காசி ஒரு முறை சென்று வாருங்கள். அன்னலட்சுமி தாயின் ஒரு சிறு சிலையை உங்கள் சமையல் கட்டில் வச்சு வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு மூட்டை அரிசியை அன்னதானத்துக்கு தானமாக தாருங்கள். ஓம் குலதெய்வமே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபிப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். சமயத்தில் அருள்புரிவாள் அந்த அம்மன் உங்கள் வாழ்விலும் எல்லா விதத்திலும் வெற்றியை தருவாள். குடும்பத்தில் இருந்த குழப்பம் பிரச்சனை முடிவுக்கு வந்து உறவுகளின் பலத்தின் மூலமாக வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு நீங்கள் சரியாக திட்டம் தீட்டி செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வத் தடைகள் அனைத்தும் சரியாகி முன்னேற்றங்கள் நிச்சயமாய் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கார்த்திகை நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விஸ்வாச ஆண்டில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நடந்தேறும். முயற்சி வெற்றியாகும். வரவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். வேலை வாய்ப்பு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்து தீரும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6, 2026 வரை லாபசனியாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவன சனியாகவும் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் அழுத்தம் இருக்கும். வேலை பளுவால் சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் நியாயமாக நேர்மையாக உழைப்பவர்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 முதல் லாபஸ்தானத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் ஆதாயமும் மறுபக்கம் சிறு சிறு தடங்கல்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் தொழில் நிச்சயமாக முன்னேற்றம் அடையும். அரசு வேலைகள் வெற்றியாகும். திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. சொத்து சேரும். தங்கம் உங்களுக்கு அபரிதமாக சேரக்கூடிய சூழல்கள் உண்டு. எதிர்பாராத முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். அரசு வழியில் அனுமதி கிடைக்கும். அரசு துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கம்பெனி வச்சிருக்கிறவங்க, ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஸ்டேஷனரி கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். முருகனின் சஸ்திரபந்த வேலை வீட்டில் வைத்து வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் ஷௌம் சரவண பவ என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக முருகனுக்கு விரதம் இருங்கள். இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரத்திற்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சி பெற்றே தீரும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. ரோகிணி நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விஸ்வாச ஆண்டில் தொழிலில் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியர் சேர்வர். சொத்து சேரும். வேலை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் காரிய சித்தி ஆகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் நிச்சயம். மார்ச் 6, 2026 வரை ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழிலிலும் பணியிலும் கவனமாக இருப்பது அவசியம். வேலை பளு கூடும். விரயம் அதிகரிக்கும். ஏப்ரல் 26 முதல் ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். பணியில் உயர்வு உண்டாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஓய்வின்றி உழைக்கும் நிலை உண்டாகும். தாய்வழி உறவினரால் வருத்தத்திற்கு ஆளாவீர்கள். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். கடந்த கால சங்கடங்கள் விலகி வருமானம் படிப்படியாய் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றமடையும். அரசு வழி வேலைகள் வெற்றியாகும். திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். குழந்தை வேறு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய சொத்து புதிய தொழில் கனவு நனவாகும். தொழிலில் இருப்பவர்களுக்கு தடைகள் அத்தனையும் காணாமல் போகும். வாகன உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸ், இண்டஸ்ட்ரி, ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர், அழகு சாதனம், எலக்ட்ரானிக்ஸ், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்.
காகபுஜண்டவரை வழிபாடுகளை செய்வது குரு வழிபாடுக்கு மிக மிகவும் உகந்தது. திருச்செந்தூரும் சென்று வரலாம். தென்பொன் பரப்பில் இருக்கக்கூடிய காகபுஜண்டர் கோயிலில் போய் 1 லிட்டர் நெய் வாங்கி தானம் செய்து கொண்டு வருவது நல்லது. ஓம் நற்பவி நற்பவி என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். குருநாளில் விரதம் இருந்து அன்னதானம் செய்வது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தரும். உடல்நிலையில் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்கள். இந்த ஆண்டு நெருக்கடிகள் விலகி நன்மைகளும் சுப நிகழ்ச்சிகளும் கைகூடும் ஆனந்தமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். மிருகசீரிடம் அப்பாடா என்று உங்கள் ஆண்டு தொடங்க இருக்கின்றது. ஆம், இத்தனை நாள் இருந்த எல்லா விதமான தடைக்கல்லும் படிக்கற்களாக மாறி நிம்மதி பெருமூச்சுடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வர இருக்கின்றது. 1, 2 பாதத்தினர் தொழில் பணியில் கவனமாக செயல்படுவது அவசியம். வேலை பளு அதிகரிக்கும் என்பதால் வேலையின் மீது சலிப்பு வரலாம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவருக்கு தொட்டதெல்லாம் பொன்வாகும், செல்வாக்கு உயரும், உடல்நிலை சீராகும். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 முதல் ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் அக்கறை உண்டாகும், வேலை பளு அதிகரிக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும், வருமானங்கள் நிச்சயமாய் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியாக தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வருமானம் பல வழியில் வரும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், புதிய சொத்து தொழில் கனவுகள் நிறைவேறக்கூடிய சூழல்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட், மருத்துவம், கெமிக்கல், பெட்ரோல், உணவகம், பினான்ஸ், பங்கு வர்த்தகம், விவசாயம் போன்றவற்றில் லாபங்களை காண்பீர்கள். அரசு பணியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனமாக இருப்பது நல்லது. சிதம்பரம் ஒரு முறை சென்று நடராஜரை வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நடராஜரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அது அடிக்கடி இசைகளை பரதநாட்டியத்தை பார்ப்பதும் இசையை கவனிப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிர்பாராத பணவரவு வரும், பொருளாதாரம் உயரும், தம்பதிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சுமல் நிகழ்ச்சிகள் நடந்தேறும், சொத்து பொன் பொருள் சேரும், பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். எல்லா விதங்களிலும் மிருகசீரிடத்திற்கு வெற்றிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி விஸ்வாச ஆண்டு திருவாதிரை நட்சத்திர பலன்களை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலம், முயற்சிகள் வெற்றியாகக்கூடியதும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீர்படும், தெய்வ பலம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டு முழுவதும் வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு பலம் அதிகரித்து அருளும் ஆனந்தமும் பெருகற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் அவரது 3, 7, 10ஆம் பார்வைகளை உங்களது ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களுக்கு செலுத்துவதால் மார்ச் 6, 2026 வரை தொட்டது பொன்னாகும், போட்டியாளர்கள் விலகுவர், பணியிடத்தில் செல்வாக்குகள் உயரும். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், தொழில் இருந்த தடை விலகும், தடைப்பட்ட வருமானம் வரும், சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மே 11 முதல் ஜென்ம குருவாக சஞ்சரித்து அக்டோபர் 8 முதல் அதிசாரமாக கடகத்திற்கு பயிற்சியாகிறார். நவம்பர் 18 கடகத்தில் வக்ரமாகி டிசம்பர் 21 மீண்டும் உங்கள் ராசிக்கு வருவதால் குருவின் அருளால் பூர்வீக சொத்துக்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டாகும். ஆண்டு முழுவதுமே யோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலை நிச்சயமாக முன்னேறும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும், வருமானம் பல வழியில் தேடி வரும், புதிய சொத்து தொழில் போன்ற கனவுகள் நிறைவேறும். பாக்கிய சனியால் தொழில் தடைகள் விலகும், தொழிலில் சிலர் விரிவு செய்வீர்கள், நிதி நிறுவனம், பங்கு வர்த்தகம், வாகனம், இயந்திரம், டிராவல்ஸ், பதிப்பகம், கல்வி நிறுவனம் போன்றவற்ற விஷயங்களில் பெரும் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பெண்களுக்கு திருமண வயதினருக்கு மே 11க்கு மேல் திருமணங்கள் கைகூடி வரும்,
வரனாய் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று 11 நெய்விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். குங்குமம் வாங்கி நிறைய பேருக்கு குங்குமம் தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓ மதுரை மீனாட்சி அம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை புது கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடுகளை செய்து வர எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. புனர்பூச நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே, முயற்சிகள் தொடர்ச்சியாகட்டும். ஒவ்வொரு படியாய் இந்த ஆண்டு முன்னேறுவீர்கள். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். வியாபாரம், தொழில் வளர்ச்சி அனைத்துமே வெற்றி பெறும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் குறைவுகள் சிறு சிறு படிகளாய் தோன்றும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 6, 2026 வரை முயற்சிகள் வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் பாதிப்பு, தொழில் தடைகளும் ஏற்படலாம். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் தொழிலில் நெருக்கடிகள் நீங்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு 8லும் கேது 2லும் சஞ்சரிப்பதால் வருமான தடை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த சிக்கல்கள் வரலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று திருவண்ணாமலை சென்று ஒரு கிரிவலம் சென்று வருவது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஓம் சிவாய நம ஓம் என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும், திங்கட்கிழமையும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செயல்களில் நிதானம் வேண்டும். பிறரை நம்பி எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தினருக்கு விட்டு கொடுத்தால் பிரச்சனை குறையும். முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி, ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், குடிநீர், ஜுவல்லரி, பங்கு வர்த்தகம், பதிப்பகம், கமிஷன் ஏஜென்சி, விவசாயத்துறையில் லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும், பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களில் பெரும் வெற்றியும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தம்பதியர் ஒருவரை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக புனர்பூசத்துக்கு இருக்கும். ஒரு பகுதி வெற்றியையும் மறுபகுதி ஒரு தடையையும் ஏற்படும். கவனம் முக்கியம். வாழ்க. பூச நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே, நிதானமாக, பொறுமையாக, மெதுவாக நகர வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. பிறருக்கு விசுவாச முயற்சிக்கேற்ற ஆதாயம் காணும் ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் நெருக்கடிகள் ஆனாலும் மறுபக்கம் அதை சமாளிக்கும் நிலையும் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, வருமானத்தில் தடை, உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படும். மார்ச் 6, 2026 வரை 8ல் சஞ்சரிக்கும் சனி பகவானால் சோதனைகள் அதிகரிக்கும். முயற்சிகள் தடை தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை தலையெடுக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடிக்கு ஆளாக்குவார்கள். எதிர்பாராத கடன்களும் அதிகரிக்கும். கவனமாக இருப்பது மிக மிகவும் முக்கியம். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு 8லும் கேது 2லும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் செல்வாக்குகள் பாதிப்பு ஏற்படும். சிலர் விபத்தில் சிக்குவர். எதிர்பாளரிடம் தள்ளி இருப்பது நல்லது. தொழிலில் நெருக்கடி, வருமானத்தில் தடை, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். பேச்சில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எல் தீபம் போடுவதும், நவகரங்களை வலம் வந்து காகத்திற்கு உணவுகள் போடுவதும், நரசிம்மர் கோயிலுக்கு சென்று 11 நெய் விளக்கு போடுவதையும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்வது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் பாதுகாப்பாக இருக்கும். தொழிலில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஏற்றுமதி, இறக்குமதி, கால்நடை வளர்ப்பு, மினரல் வாட்டர், பால் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓம் நம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டு வாருங்கள். ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு உளவார பணிகளை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்ப நிலையில் அக்கறை உண்டாகும். திருமணங்கள் கைகூடி வரும். தம்பதியர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். வீடு, வாகன, பொன்பொருள் இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு கூடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ஆயில்ய நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே, விஸ்வாச ஆண்டு. கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள். அடிவாங்கி வழிவாங்கியும் முன்னேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மறைமுக தொல்லைகள் அதிகமாக சந்திக்க நேரிடும். அதனால் கவனமாக இருப்பது மிக மிகவும் முக்கியம்.
2026 மார்ச் 6 வரை 8ல் சஞ்சரிக்கும் சனி பகவானால் செல்வாக்கிற்கும் அந்தஸ்திற்கும் சோதனைகள் ஏற்படும். தொழிலில் பின்னடைவும் வேலையில் பிரச்சனைகளும் உண்டாகும். நிம்மதியற்ற நிலை ஏற்படும். கடன் நெருக்கடிக்கு ஆளாகுவீர்கள். 2025 ஏப்ரல் 26ல் ராகு 8லும் கேது 2லும் சஞ்சரிப்பதால் வரவில் தடைகள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றும். பணியாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் விட்டு விலகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஸ்ரீரங்கத்தை சுற்றி 3 நரசிம்மர் ஆலயம் இருக்கு. ஒரே நாளில் ஸ்ரீரங்கமும் அந்த 3 நரசிம்மர் ஆலயத்திற்கும் சென்று வழிபட்டு வாருங்கள். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 11 நெய்விளக்கு போட்டுட்டு வருவது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செல்வத் தடைகளை உங்களுக்கு சரி செய்து தருவார்கள். 8 ராகிலும் சனி 2லும் கேது சஞ்சரித்து இருந்தால் புதன் காலநிலையற்று உங்களை செயல்பட வைப்பார். குருவின் பார்வை சூரிய செவ்வாய் சஞ்சார நிலை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதால் வழக்கமான வேலைகளை தடையிலிருந்து வெளியே வருவீர்கள். நம்ம குபேரபீடத்தில் கொடுக்கக்கூடிய ராஜவசிய மையம் ரெகுலராக நெட்டில் பூசி வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உடல்நிலை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. தெய்வீக காரியங்களுக்கு செலவு செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். நிதானமாக செயல்படுவீங்கள். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் தேவையற்ற பணம் சார்ந்த முதலீடுகளை தவிர்ப்பதும் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி. விஷுவாவசு தமிழ் புத்தாண்டு மக நட்சத்திரத்திற்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பதிவு செய்கிறேன். பாருங்கள். ஆண்டு எச்சரிக்கையான ஆண்டாக இருக்கப் போகிறது. தொழில், உத்தியோகம், குடும்பம், வியாபாரம் என அனைத்திலுமே கவனமாக இருங்கள். மார்ச் 3, 2026 வரை 7ல் சஞ்சரிக்கும் சனி பகவானால் பிரச்சனைகளை சந்திக்க வைப்பார். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, உடல் பாதிப்பு, சுய கௌரவத்திற்கு பங்கமாக ஏற்படலாம். ஜூலை 23 நவம்பர் 18 காலத்தில் சனி வகரமடைவதால் பாதிப்புகள் மறையும் குறையும். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு 7லும் கேது ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிப்பதால் சோதனையான ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். தவறான நட்பால் சிக்கல்கள் ஆளாகலாம். ஒழுக்கமாக இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை என்றால் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். குபேரபீடத்தில் தரக்கூடிய ராஜவசிய தாயத்தையும் ராஜவசிய மையையும் கண்டிப்பாக மகா நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்து துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யணும். ஓம் துர்க்கையே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள். பொதுவான பலனாக 7ல் ராகு சனி ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் குருவின் சஞ்சாரம், பார்வைகள், சூரிய செவ்வாய் சஞ்சாரம் அனைத்திலும் பாதுகாக்கும். தசாபுத்தி சாதகமாக இருந்தால் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய தொழில் கனவு நிறைவேறும். தொழில் முன்னேற்றங்கள் வரும். கம்ப்யூட்டர், மருத்துவம், ஏற்றுமதி இறக்குமதி, ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை லாபங்கள் தரும். மே 11 வரை குடும்பஸ்தானத்திற்கு குருபார்வை இருப்பதால் நினைத்தது நடந்தேறும். மே 11 முதல் சப்தமஸ்தானத்திற்கு குருபார்வை கிடைப்பதால் தம்பதி ஒற்றுமை கூடும். நண்பர்களால் நன்மை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழல்கள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை கிடைத்தே தீரும். நெற்றியில் குங்குமத்தோடு நம்ம கொடுக்கக்கூடிய ராஜவைசிய மையோடு இந்த ஆண்டை செயல்படுத்துங்கள். மக நட்சத்திரருக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. பூர நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விஸ்வாசு ஆண்டு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஆண்டு. தொழில், உத்தியோகம், குடும்பம், வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கங்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது. குடும்ப பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்றாலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு உண்டு. வரவுகளும் வந்து கொண்டே இருக்கும். 2026 மார்ச் 6 வரை 7ல் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடத்தை ஏற்படுத்துவார். வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படும். பைரவர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் வைரவருக்கு விரதம் இருந்து தீபங்கள் போட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு உங்கள் ராசிக்கு 7லும் கேது ராசிக்குள்ளும் சஞ்சரிப்பதால் விஸ்வாச சோதனை ஆண்டாக இருக்கும். ராசிக்குள் கேது சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் போராட்ட நிலை உண்டாகும்.
தவறான நபர்கள் மூலமாக சில குளறுபடிகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. மகாலட்சுமிக்குரிய தாரா எந்திரத்தை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். மகாலட்சுமி எந்திரத்தையும் வீட்டில் வைக்கலாம். தொடர்ந்து மகாலட்சுமி பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு விளக்காக போட்டுட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நெய் தானமாக தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். திருவண்ணைக்காவல் ஒரு முறை சென்று வழிபாடுகளை செய்து வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு தீர்வுகளாக அமையும். எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் உண்டாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். சிலர் புதிய தொழில் தொடங்கி அதில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டு. நெருக்கடிகள் விலகும். தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். சொத்து வாகனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். ஓம் ஸ்ரீம் விருஷே நமக. இந்த மந்திரத்தை இந்த ஆண்டு முழுவதும் 27 முறை தினமும் சொல்லி வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. உத்திர நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, முன்னேற்றமான ஆண்டு, முக்கியமான ஆண்டு. விஸ்வாச ஆண்டில் 11ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போராட்டம், நெருக்கடிகளை சந்தித்து அதன் பின் நன்மை அடையும் நிலை உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். எண்ணியது நடந்தே தீரும். 2026 மார்ச் 6 வரை உத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உடல் பாதிப்பு சங்கடத்தை ஏற்படுத்துவார். கால் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். தினமும் அதிகாலையில் எந்திரிப்பதும் சூரிய உதயத்தை கண்ணால் பார்ப்பதும் நல்லது. சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யுங்கள். கோதுமையே அநாத ஆசிரமங்களுக்கு மாதம் உங்களோட பிறந்த நட்சத்திர நாளன்று தானங்களை தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். சூரியனார் கோயிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டு வாருங்கள். ஓம் சூரியநாராயண நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் 27 முறை சொல்லி சூரியனை வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். முயற்சிக்கேற்ற பலனுண்டு. பணவரவு அதிகரிக்கும். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், சொத்து, கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ்ல வெற்றிகள் தேடி வரும். தம்பதிகளுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கும். சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். வழக்குகள் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வரும். புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள். குழந்தை பேறு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சூரியனை கண்ணால் பார்க்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள். நமது குபேரபீடத்தில் சூரிய ஆகர்ஷண தாயத்து கிடைக்கும். அதை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து பயன்பாடுகளை செய்வது வீட்டிற்கே ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்கள் அனைவருக்குமே இந்த அற்புதமான உத்திரம் நட்சத்திரத்திற்கு அற்புதமான ஆண்டாக இருக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அஸ்த நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, நீங்க ஒரு பாட்டே பாடலாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அந்த பாட்டுக்குரியவர் இந்த ஆண்டு நீங்க தான். இந்த ஆண்டு சத்ரு ஜெயஸ்தானம் பலம் பெறுவதும், ராசிக்குள் சஞ்சரித்து நெருக்கடிகளை உண்டாக்கிய கேது இடம்பெறுவதும் முன்னேற்றத்தை உண்டாக்கும். வெற்றி மீது வெற்றி வந்தே தீரும். மார்ச் 6, 2026 வரை 6இல் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி நன்மையை அதிகரிப்பார். வியாபாரம், தொழில், போட்டியாக இருந்தவர்களை பலமிழக்க வைப்பார். சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார். இழுபறி வழக்குகள் எல்லாம் காணாமல் போய் வெற்றிகள் உண்டாகும். எதிர்பாராத யோகம், இரட்டிப்பு யோகம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளாக உங்களுக்கு அமையும். திருப்பதி சென்று வருவது, ஸ்ரீரங்கநாதரை சென்று வழிபாடுகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெருமாளுக்குரிய சூட்சமமான மங்களகரமான பொருட்களான பச்சை கற்பூரத்தை மாதம் வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும். துளசி மாலையை அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் வாங்கி அங்கு வரவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்லது உங்களுக்கு கிடைக்கும். துளசி மாலையும் ஒன்று கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். விஸ்வாச ஆண்டு உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டமான ஆண்டு. எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ, எவ்வளவு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஆண்டு முழுசா இறங்கி செயல்படுங்கள். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ராஜ விஷய தாயத்து, இந்த நட்சத்திரத்துக்குரிய தாயத்து நம்மளோட குபேர வேடத்தில் கிடைக்கும். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். மேலும் வெற்றிக்கான சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் அந்தஸ்து உயரும். உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். குடும்ப ஒற்றுமைகள் சிறக்கும். சொத்து வாகனம் வாங்குவீர்கள். பிள்ளைகளால் பெருமை சேரும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அற்புதமான தெய்வீகமான ஆண்டாக இருக்கின்றது. இந்த ஆண்டு வாய்ப்பு இருந்தால் நம்ம குபேர வேடத்தில் ஒரு யாகத்தை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்கள். மிக பெரும் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. முன்னேற்றங்கள் கிடைக்க வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.
அருட்பெரும் ஜோதி தமிழ் புத்தாண்டு அற்புதமான விசுவாச ஆண்டில் சித்திரை நட்சத்திரத்திற்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை சொல்ல இருக்கின்றேன். கோமதி அம்மனை வழிபாடுகளை செய்வதும் நமது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடுகளை செய்வதும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மாதம் ஒரு முறை சென்று நெய் விளக்கு போட்டு வழிபட்டு செய்து கொண்டு வாருங்கள். குங்குமங்களை வாங்கி தான தர்மங்களை செய்து வாருங்கள். புது கரும்பு காமாட்சியம்மன் விளக்கொன்று வாங்கி வீட்டில் வைத்து அணையா தீபமாக வீட்டில் ஏற்றி வைத்து வருவது நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். விஸ்வாச ஆண்டில் 1-2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும். உழைப்பை நம்பி உயர்வுகள் காண்பீர்கள். 3-4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபக்கேதுவால் வருமானம் உயரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மார்ச் 6, 2026 வரை சித்திரை 1-2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தருவார். தொழில் நெருக்கடிகள் நீக்குவார். 3-4 பாதத்தினருக்கு குடும்பத்தில் சச்சரவுகளை அதிகரிப்பார். பிள்ளைகளால் உளைச்சல்கள் வரலாம், சங்கடங்கள் ஏற்படும். சித்திரை 1-2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு சத்திய ஜெயஸ்தானத்திலும் கேது 12லும் சஞ்சரிப்பதால் வேலைகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். 3-4ஆம் பாதத்தினருக்கு ராகு 5லும் கேது 11லும் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் லாபங்கள் அதிகரிக்கும். பொதுவான பலன்களாக சொன்னால் நினைத்ததை முடிக்கும் ஆதாயம் காண்பீர்கள். பொருளாதாரம் உயரும். சொத்து, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் அத்தனையுமே போராடி இந்த ஆண்டு கண்டிப்பாக பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். நீர், விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், மருந்தகம் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. குருவார்வை முன்னேற்றம் தரும். கல்வி கேள்விகளில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்கும். தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள். நல் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த அற்புதமான ஆண்டு சித்திரை நட்சத்திரத்திற்கு அமைய இருக்கின்றது. அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, கடந்த ஆண்டில் இருந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். பேரும் புகழும் அதிகரிக்கும். தெளிவான மனநிலையில் செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். பாக்கிய குருவும் போட்டி போட்டு உங்கள் நிலையை உயர்த்துவார். லாபக்கேதுவும் பாக்கிய குருவும் போட்டி போட்டு முன்னேற்றத்தை தருவார். யானை முடி போட்ட காப்பர் பிரேஸ்லெட்டை ரைட் கையில் போட்டுக்கொள்வதும், கிரீன் தாரா அப்படிங்கிற ஒரு தெய்வீக மாலையை கழுத்தில் போடுவதும், ராஜவசிய மையை தொடர்ந்து பயன்படுத்துவதும் நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மார்ச் 6, 2026 வரை 5ல் சஞ்சரிக்கும் சனி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவார். கணவன் மனைவி ஒற்றுமையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். பிள்ளைகள் நடவடிக்கைகள் மன உளைச்சல்கள் தருவார். ஜூலை 23, நவம்பர் 18ஆம் காலத்தில் சனி வக்கரம் அடைவதால் பாதிப்புகள் படிப்படியாக குறையும். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு 5ல் சஞ்சரிக்கும் சனியுடன் இணைய கேது லாபஸ்தானத்திற்கு செல்வதால் வியாபாரம், தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். வீண் செலவுகள் குறையும். உழைப்பு அதிகரிக்கும். உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், லாபக்கேது வெளிநாட்டு முயற்சியை வெற்றியாக்குவார். தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழிலை புது விதயமாக முன்னேற்ற முடியும். குடிநீர், ஆட்டோமொபைல், நவீன சாதனம், அலைபேசி போன்ற விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். வேலையில் இருந்தவர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் குழப்பம் தீரும். உயர்கல்வி, வேலை பெண்களுக்கு அமையும். அபிராமி அந்தாதியை தினமும் படிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். திருக்கடையில் சென்று வழிபாடுகளை செய்து கொண்டு வருவது எல்லா விதங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை வீட்டில் முழுமையாக அமர்ந்து அபிராமி அந்தாதியை படித்து மனமுருகி வேண்ட அபிராமி தாயே உங்கள் வீட்டுக்கு வந்து தன தானியத்தை நிச்சயமாக தருவாள். குடும்பத்தில் நெருக்கடிகள் மறையும். தம்பதியர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை ஊட்டுவார். அபிராமி அந்தாதி புத்தகம் நமது டிவைன் சென்டரில் கிடைக்கும். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்கள். வாழ்க வாழ்க. நல்லது அற்புதங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு உங்களுக்கு. வாழ்க. விசாக நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விஸ்வாசு ஆண்டு 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு முன்னேற்றமான ஆண்டு. நினைத்தது நடந்தேறும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். வேலையில் நெருக்கடிகள் ஏற்படும். விடாமுயற்சியில் வெற்றி காண்பீர்கள். சனி சஞ்சாரம் உங்களுக்கு தொழில் வேலையில் பிரச்சனை, வருமான தடையை உண்டாக்குவார். ராகு கேது சஞ்சாரம் தவறான நட்பின் மூலமாக கௌரவ குறைவும்
உங்களோட பேர் கெடக்கூடிய சூழல்களும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு கெடுதலும் ஏற்படும். அதனால கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். காஞ்சி காமாட்சி அம்மனை, மாங்காட்டு காமாட்சி அம்மனை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒரு முறையாவது மிக விரைவில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் சென்று குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்து வாருங்கள். புது காமாட்சி அம்மன் விளக்கொன்று வாங்கி வீட்டில் தினமும் வழிபாடுகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் காமாட்சி அம்மனே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் நீங்கள் சொல்லி வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் எல்லா விதங்களிலும் நல்லது உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் நெருக்கடிகள் தீரும். திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்குகள் உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கம்ப்யூட்டர், ஷேர் மார்க்கெட், ஜுவல்லரி, கமிஷன் ஏஜென்சி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பணியாளர்களுக்கு வேலையில் நெருக்கடியும் சில குளறுபடிகளும் எதிர்மறையான நபர்கள் மூலமாக சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும். எதிர்பாராத சொர்ணம், தங்கம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். வாகன வாய்ப்புகள் அதிகரிக்கும். வசதிகள் அதிகரிக்க வேண்டுமென, நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அனுச நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய ஆண்டு. விஸ்வாச ஆண்டு. சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டு. எந்த ஒன்றிலும் நிதானம் அவசியம். வியாபாரம், தொழில், குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். யோசிக்காமல் ஈடுபடும் வேலைகளில் நஷ்டமும் பிரச்சனைகளும் பேர் இழப்புகளும் ஏற்படும். சனி சஞ்சாரம். உங்களுக்கு தாயாருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகளை கொண்டு வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. ராகு கேது சஞ்சாரம். முதலீடுக்கேற்ற லாபங்கள் இல்லாமல் போகடிக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்கள் கூடும். தவறான நபர்களின் நட்பால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. குரு சஞ்சாரம். உங்களுக்கு விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலையும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார். பொது பலனாக படிப்பனை தரும் ஆண்டாக இருக்கும். முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் நிம்மதி கிடைக்கும். மூகாம்பிகை கோயில் சென்று வழிபாடுகளை செய்து வருவது நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று வாருங்கள். நமது குபேரபீடத்தில் கொடுக்கக்கூடிய ராஜவசிய மையை தினமும் அணிந்து கொண்டு உங்கள் செயல்பாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், மருந்தகம், ரசாயனம், கமிஷன் ஏஜென்சி வெற்றியை ஏற்படுத்தி தரும். பணியாளர்களுக்கு வேலையில் நெருக்கடிகள் தோன்றும். சிலர் வேலையை இழந்து அரசு பணியில் இருப்பவர்கள் வேறு வேலைக்கே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். உடல்நிலை பொறுத்தளவுக்கு இடுப்பு, பாதத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குடும்ப நலையில் அக்கறைகள் கூடும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து பிள்ளைகளை அட்ஜஸ்ட் செய்து நகர்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ரொம்ப கவனமாக அனுச நட்சத்திரக்காரர் இருங்கள். இறைவனை முன்னிறுத்தி, குலதெய்வத்தை முன்னிறுத்தி எல்லா வேலையையும் செய்யுங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம். அற்புதமான சித்திரைக்கனி தமிழ் புத்தாண்டு கேட்டை நட்சத்திரத்திற்குரிய நட்சத்திர பலன்களை பதிவு செய்கிறேன், பாருங்கள். விஸ்வாசு. கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு. ஒரு பக்கம் நெருக்கடி, மறுபக்கம் அதை சமாளிக்கும் சக்தியையும் நரசிம்மர் இந்த ஆண்டு உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். கோயம்புத்தூர் உக்கடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு முறை சனிக்கிழமை வந்து 11 நெய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை வழிபாடுகளை செய்து வருவது நல்லதை ஏற்படுத்தி தரும், நன்மையை தரும். சனி சஞ்சாரம். உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் காவலாக இருந்து வழிநடத்துவார். தொழில் பிரச்சனைகள், உடல் பாதிப்புகளை உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம். தொழில் வேலையில் நெருக்கடிகள் தோன்றும். சிலருக்கு தவறானவர்களின் நட்புகள் மூலமாக பண இழப்பும் எதிர்பாராத கடனும் ஏற்படலாம். ஆட்சியாக உள்ள குரு ராகுவும் மே 11 முதல் உங்களுக்கு பலமாக இருப்பதால் பாதங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். முயற்சிக்கேற்ற பலன்கள் இருக்கும். சனி ராகு கேது நெருக்கடிகள் ஆளாக்கினாலும் குரு பகவான் பாதுகாப்பு தருவார். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். அடுத்த ஆண்டு அரசியலில் ஒரு மிக பெரும் பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டு. தொழிலை பொறுத்தளவுக்கு நஷ்டத்தில் இயங்கிய தொழில் லாபம் அடையும். ஃபினான்ஸ், புத்தக தயாரிப்பு, விற்பனை, ஸ்டேஷனரி, ஆன்லைன் வர்த்தகத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கல்வியில் இருப்பவர்களுக்கு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பெண்களுக்கு திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் குழந்தை முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்ப நலையில் அக்கறைகள் கூடும். தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். தன் குடும்பம் என்ற எண்ணத்துடன் செயல்படுங்கள்.
பொன் பொருள் சேரும், சுப நிகழ்ச்சிகள் கேட்டை நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு நிச்சயமாய் கிடைக்கும். எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து முழு உழைப்பையும் செயல்படுத்துங்கள். வெற்றி நல்லதாக அமையட்டும். வாழ்க. மூல நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, அதிர்ஷ்டகரமான காலம் உங்களுக்கு. பணவரவு பெருகும், கடன் தீரும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத ஒரு பெரும் செல்வமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சனி சஞ்சாரம் உங்களுக்கு அச்சமின்றி செயல்பட வைப்பார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகளை உயர்த்துவார். தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துவார். ஜூலை 23 நவம்பர் 18 முதல் காலத்தில் சனி வகரமடைவதால் பலனில் மாற்றங்களும் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் எதிர்பாராத வரவு உண்டாகும். பெரியோர் ஆதரவும் இறை அருளும் கிடைக்கும். ஏதோ ஒரு குருமார்களுடன் தொடர்ந்து பயணிப்பதும் அவரோட நிகழ்வுல கலந்து கொள்வதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அபிராமி அந்தாதியை தினமும் படியுங்கள். அபிராமி திருக்கடையூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்கள் வாழ்வில் விஸ்வாசு யோகமான ஆண்டாகவும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். படிப்பு, வேலை, திருமணங்கள் அனைத்திலுமே சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும். மூடிய தொழிற்கூடங்கள் மீண்டும் திறக்கப்படும். புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றியாகும். நிதி நிறுவனம், ஷேர் மார்க்கெட், ஜுவல்லரி இருப்பவர்களுக்கு நிச்சயமான முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் விலகும். தம்பதிகள் ஒற்றுமையில் சேரும். சொத்து, வீடு, வாகனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளின் மூலமாக எதிர்பாராத ஃபேமஸ் ஆகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். பெண்களுக்கு நன்மை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உடல்நிலை, மனநிலை சீராக இருக்கும். பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு கவலைகள் வந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எல்லா விதங்களிலும் சிறப்பாக இருக்கும். நம்மளோட குபேரபீடத்தில் கொடுக்கக்கூடிய ராஜவசிய தாயத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். நன்மைகள் கிடைக்கும். நல்லது நடக்கும். வாழ்க. அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு பூராடம் நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் விசுவாச ஆண்டின் தமிழ் புத்தாண்டின் நட்சத்திர பலன்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். மிக யோகமான ஆண்டாக இருக்கப் போகிறது. முருகன் உங்கள் முன் வந்து நின்று வேலாக வழிநடத்த இருக்கின்றார். இந்த ஆண்டு வாய்ப்பிருந்தால் 6 படை முருகன் கோயிலுக்கும் ஒரு முறை சென்று, சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற 7ஆம் படை வீடான மருதமலையும் ஒரு முறை இந்த ஆண்டுக்குள் சென்று வருவது உங்களுக்கு குன்றின் மேல் குமரன் இருப்பதைப் போல் வெற்றியின் மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. செல்வாக்கு, அந்தஸ்து யாவும் உங்களுக்கு கிடைக்கும். முருகனின் வேல் காப்பு ஒன்று கண்டிப்பாக ஆண்களோ பெண்களோ உங்களோட ரைட் கையில் அணிந்து கொள்வது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும். சனி சஞ்சாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரித்து தரும். சகோதரர்களின் ஆதரவு பலம் தரும் என்றாலும் ஜூலை 23 நவம்பர் 18 காலத்தில் சனி வக்ரம் அடைவதால் பலன்கள் மந்தமாகும். ராகு கேது சஞ்சாரம் எல்லா முயற்சிகளிலும் தடைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு வெற்றிகளை பெறுவீர்கள். எதிலும் முதலிடம் வகிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும். குரு சஞ்சாரம் அதிர்ஷ்ட காற்றை வீசித்தரும். திருமண வயதினருக்கு திருமணம் நிச்சயமாக நடைபெறும். சூரிய சஞ்சாரம் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் பலமிருந்து பின்வாங்குவார்கள். உங்கள் முன் வந்து நிற்கிறதுக்காக பயப்படுவார்கள். ஓம் ஷவும் சரவணபவ மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் குன்றின் மீது இருக்கக்கூடிய முருகனை வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். வருமானம் உயரும். நினைத்த வேலைகள் நினைத்தபடியே நடந்தேறும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் பெறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு புதிய புதிய தொழில்கள் முயற்சியை செய்யலாம். அழகு சாதனம், கவரிங், ஃபேன்சி ஸ்டோர் போன்ற வாகன விற்பனைகள் போன்ற வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு தம்பதிகளுக்கு ஒற்றுமைகள் ஏற்படும். வேலையின் காரணமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சூழல்களும் வாய்ப்புகளும் முருகனை ஏற்படுத்தி தருவார். அற்புதமான ஆண்டாக போராடம் இருக்கின்றது. இந்த ஆண்டு நீண்ட காலமாக இருந்த கடனும் உங்களுக்கு காணாமல் போகும். நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. உத்திராடம் நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விசு வாவசு தமிழ் புத்தாண்டின் நட்சத்திர பலன்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த ஆண்டு எல்லா சவால்களும் உங்களை நோக்கி வரும். அதை சமாளித்து ஜெயிப்பீர்கள். சவால்களும் தடைகளும் பொறாமை பார்வைகளும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் முன்னேற்ற
வருமானத்துக்கு தடை இருக்காது. ஒவ்வொரு முறையும் மனசோர்வடைந்தாலும் எந்திரித்து ஓடுங்கள். ஓட ஓட திருப்பதி ஏழுமலையானை உங்கள் முன் நினைத்து, கருடாழ்வாரை உங்கள் முன் நினைத்து தொடர்ந்து செயல்படுவது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருப்பதி ஏழுமலையானோட திருவடின்னு சொல்லக்கூடிய திருப்பாதத்தை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இந்த ஆண்டு வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். சனி சஞ்சாரம் குடும்பத்தில் பிரச்சனை, பணவரவில் தடை, வேலையில் நெருக்கடியை உண்டாக்கும். ஜூலை 23 நவம்பர் 18 காலத்தில் சனி வக்கரமடைவதால் கேடு பலன்கள் குறையும். ராகு கேது சஞ்சாரம் குடும்பத்தில் நெருக்கடி, உடல் பாதிப்பு, வீண் பிரச்சனை என எதிர்மறை பலன்களை உண்டாக்கும். கவனமாக இருப்பது நன்மையை தரும். குரு சஞ்சாரத்தை பொறுத்தளவுக்கு குருவால் திருமணங்கள் கைகூடும், நீண்டகால கனவுகள் கைகூடி வரும், எதிர்பாராத சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். பணியில் உயர்வுகள் ஏற்படும். 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மே 11 வரை குருவின் சஞ்சாரம், அதன் பிறகு அவரது பார்வைகளும் நன்மை தரும். வியாபாரம் தொழிலும் சிறக்கும். வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஃபேக்டரி, எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன், பில்டர்ஸ், எக்ஸ்போர்ட் போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்படுவது, முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெண்களை பொறுத்தளவுக்கு படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என கனவுகள் நனவாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உடல்நிலையை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம், பிரஷர் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தியானங்களை பழகுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். தம்பதியர்கள் விட்டுக் கொடுப்பது அவசியம், இல்லை என்றால் மிக பெரும் சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருந்து செயல்பட்டால் உத்திராட நட்சத்திரம் சவாலை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. திருவோண நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நட்சத்திர பலன்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக உங்களுக்கு அமையும். முயற்சி எடுப்பதற்கு மனம் தயங்கும். அதை தாண்டி நீங்கள் நடந்தால் வெற்றிகள் கிடைக்கும். அண்ணாமலை திருவண்ணாமலைக்கு ஒரு முறை சென்று கிரிவலம் வந்து குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்தினீர்கள் என்றால் குடும்பம் நன்மையை ஏற்படுத்தி தரும். திடீர் சறுக்கள், இடையூறுகள் தோன்றும். தேவையற்ற பிரச்சனைகள், சிக்கல்கள் வர வாய்ப்புண்டு. நேரம், பணம் விரயமாகலாம். இருந்தாலும் மே 11 வரை 5ஆம் இடம் குருவால் சுபிக்ஷங்கள் நிலவும். அதன் பின் செல்வாக்கில் சரிவுகள் ஏற்படும். சனி சஞ்சாரம் பணவரவில் தடைகளை ஏற்படுத்துவார். சனி வக்கரம் அடைவதால் அது சங்கடங்களை குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராகு கேது சஞ்சாரம் அந்நியரால் பிரச்சனைகள் தோன்றும். மனம் குழப்பமடையும். எதை எடுத்தாலும் பிரச்சனைகள், சங்கடங்கள் என போராட்டமாக இருக்கும். உடல் பாதிப்பு, விபத்து, வீண் பிரச்சனை சிலருக்கு தோன்றக்கூடிய சூழல்கள் உண்டு. கவனமாக இருப்பது நல்லது. தொழிலை பொறுத்தளவு தொழில் 2இல் சஞ்சரித்தாலும் குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் தொழிலில் இருந்த தடைகளை விளக்கும். இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, உதிரிபாகம் உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஃபேக்டரி, டிராவல்ஸ், கம்ப்யூட்டர் போன்ற தொழில்கள், ஆபரணம், ஆடை ஆபரணம் போன்ற தொழில்களில் ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உண்டு. ஓம் நம சிவாய நம சிவாய மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும், பிரதோஷம் மற்றும் சோமவார தினத்தில் விரதமிருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்து வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தளவுக்கு விபத்து, முழங்கால், மூட்டு, தொடை பாதிப்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு தம்பதி தங்களுக்குள் விட்டுக் கொடுப்பது நல்லது. குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவது அவசியம். பிறர் ஆலோசனையை ஏற்பது, அந்நீரை வீட்டிற்குள் அனுமதிப்பதும் கூடவே கூடாது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். நல்லது நடக்கட்டும். வாழ்க. அவிட்டம் நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விசுவாவசு ஆண்டின் உங்களின் அற்புதமான நட்சத்திர பலன்களை பகிர்ந்து கொள்கின்றேன். குறை இருக்கக்கூடிய குருவாக இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் வல்ல ராமபக்தர் ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டு தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபாடுகளை செய்வதும், ஸ்ரீராம ஜெயத்தை தொடர்ந்து தினமும் ஒரு 11 முறை எழுதி கொண்டே வருவதும் நல்வெற்றியை ஏற்படுத்தி தரும். வருமானத்தில் தடை, குடும்பத்தில் நிம்மதியின்மை, தம்பதிக்குள் கருத்து வேறுபாடான எதிர்மறை பலன்கள் உண்டானாலும் குருவின் சஞ்சாரம் குறைகளை போக்கும். அனைத்திலும் நன்மை உண்டாகும். சனி சஞ்சாரம் வேலையில் சோதனையை ஏற்படுத்தி அதற்கு பிறகே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் கிடைக்கும். ராகு கேது சஞ்சாரம் சிலரை சட்டத்திற்கு புறமான செயல்களை ஈடுபட வைக்கும். அதன் மூலமாக சட்ட ரீதியான கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் மாற்றக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும்.
பொதுவான பலன்களாக திருமணம், குழந்தை, தொழில், வேலையில் முன்னேற்றம், வீடு வாகன வகையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல்நிலையில் அக்கறை அவசியமாக இருக்க வேண்டும். தொழிலை பொறுத்தளவுக்கு ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மெடிக்கல், கெமிக்கல், உணவகம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி தொழிலில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு மே 11க்கு பிறகு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு கல்வி, வேலை, தொழிலில் நல் முன்னேற்றங்களும் வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் குரு தீர்த்து வைப்பார். குரு வழிபாடே கோடி நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சனி, ராகு, கேதுவால் விபத்து, தொற்று, பரம்பரை ரகசிய நோய்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திரத்திற்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். சதய நட்சத்திரத்துக்குரிய விசுவாவசு ஆண்டின் தமிழ் புத்தாண்டு நட்சத்திர வளங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். தயவு செய்து சதயம் எச்சரிக்கையாக, கவனமாக தெய்வத்தை அனுதினமும் கும்பிட்டு வழிபட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சிவனை என்றென்றும் ஒவ்வொரு நொடியும் மூச்சாய் பேச்சாய் பார்க்கக்கூடிய நந்தி தேவரையும் வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மாதம் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று வருவதும், அண்ணாமலையாருக்கான கோயிலுக்கு சென்று அங்கு தான தர்மங்களை செய்வதும், ஓம் நம சிவாய நம சிவாய மந்திரத்தை ஜபம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ராசிக்குள் ராகு, சனி 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். மனம் போன வாக்கில் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் என்றாலும் குரு கவசம் போல் இருந்து உங்களை காப்பாற்றுவார். சனி சஞ்சாரத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பண தட்டுப்பாட்டை அதிகரிப்பார். வாழ்க்கை துணையின் உடல் பாதிப்பு, உறவில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். ஜூலை 23, நவம்பர் 18 காலத்தில் சனி வகரமடைவதால் பாதகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராகு, கேது சஞ்சாரம் வருமான நோக்கில் சட்டத்திற்கு புறமான வேலைகளை செய்ய தூண்டுவார். அதை செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளில் மாட்டுவீர்கள். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். குரு சஞ்சாரம் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும். புது நட்புகளையும் புது முதலீடுகளையும் புது வரவுகளையும் ஏற்படக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பொதுவான பலனாக சனி, ராகு, கேது நெருக்கடி ஏற்படுத்தினாலும் குரு உங்களை உயர்த்துவார். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வேலை, வீடு, நிலம், வாகனம், செல்வாக்கு, அந்தஸ்து என்ற எதிர்பார்ப்புகள் படிப்படியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்களுக்கு அமைந்தே தீரும். தொழிலை பொறுத்தளவுக்கு கட்டுமானம், ரசாயனம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு நல் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சலுகைகள், இன்சென்டிவ், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பெண்களை பொறுத்தளவுக்கு ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலமாக வருத்தம் அடைவீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. உடல்நிலையை பொறுத்தளவுக்கு வயிறு, இதயம், மூட்டு வலி, கால்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் குரு சாதகமாக இருப்பதால் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் குறையும். நீண்ட காலமாக பிரச்சனையாக இருந்த நட்பு சேர்ந்து அதன் மூலமாக நல்லது நடக்கும். நன்மைகள் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். புரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, விசுவாவசு ஆண்டின் தமிழ் புத்தாண்டின் நட்சத்திர பலன்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். உழைப்பால் உயர்வீர்கள். உழைத்து வெற்றியையும் செல்வத்தையும் அபரீதமாக பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். விநாயகர் பகவானை என்றென்றும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டிக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சென்று பாருங்கள். கோயம்புத்தூரில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய புலியகுல விநாயகர் கோயிலுக்கும் ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கும் சென்று சிறு தேங்காய் உடைத்து வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். விநாயகரின் ஜாதகத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு சங்கடர சதுர்த்திக்கும் விரதம் இருந்து விநாயகர் பகவானுக்கான யாகங்களை பூஜைகளை செய்து வழிபாடுகள் செய்யுங்கள். நல்லது நடக்கும். ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக செயல்படுத்தி பாருங்கள். நல்லது நடக்கும். உழைப்பிற்கேற்ற முயற்சியும் லாபமும் உண்டாகும். விலகி சென்ற உறவினர்கள் தேடி வருவர். தொழில் முன்னேற்றம் பெறும். தடைபட்ட வேலை கிடைக்கும். குரு பார்வையால் வாழ்வு வளமாகும், நலமாகும், செல்வ செழிப்பு ஆகும். சனி சஞ்சாரத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, தந்தையின் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படலாம். கேடுவளங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு இறுதியில் ஏற்படும். ராகு கேது சஞ்சாரம்
செலவுகள் அதிகரித்தாலும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். உடல் பாதிப்புகள் விலகும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் பலமிழப்பார்கள். செவ்வாயின் சஞ்சாரத்தை பொறுத்தளவுக்கு புதிய பாதைகளும் புதிய வழியில் செல்வாக்கை உயர்த்தவும் செல்வ செழிப்பை பெருக்கவும் வாய்ப்புகளும் சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும். பொது பலனாக திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், புது வீடு, நிலம் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். தொழிலை பொறுத்தளவுக்கு வாகன உற்பத்தி, ரியல் எஸ்டேட், உணவகம், ஆட்டோமொபைல்ஸ், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு நெருக்கடிகள் தீர்ந்து கணவரின் ஆதரவோடு வாழ்வில் முன்னேறக்கூடிய சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இணக்கங்கள் உண்டாகும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். சிலர் புது வீடு கட்டுவர். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய சூழல்கள் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, பொறுமையும் நிதானமாக இருந்து காத்திருந்தால் நன்மைகள் கிடைக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை இந்த ஆண்டு சென்று வாருங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்வதும், புதிதாக கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கை வாங்கி வீட்டில் பூஜை செய்வதும், நம்ம குபேரபீடத்தில் கிடைக்கக்கூடிய ராஜவசிய மையை தொடர்ந்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் செயல்படுத்துவது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. விரும்பிய பதவி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஆண்டு. சனி சஞ்சாரம் செலவுகளை உண்டாக்குவார். குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். தந்தையின் உடல்நிலையில் சங்கடத்தை உண்டாக்குவார். ஜூலை 23 நவம்பர் 18 காலத்தில் சனி வக்கரமடைவதால் பாதிப்புகள் குறையும். ராகு கேது சஞ்சாரம் நோய் பாதிப்பு குறையும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிரிகளை போட்டியாளர்களும் பலமிழப்பார்கள். குரு சஞ்சாரம் தொழில் வியாபார முன்னேற்றம் வரும். புது வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 6ஆம் இடம் கேதுவால் ஆற்றல்கள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். மற்றவர் ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் நிலை உயரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வர். தொழில், பைனான்ஸ், ஜுவல்லரி, ஷேர் மார்க்கெட், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம், இயந்திர தொழில், அச்சகம், ஆன்லைன் வர்த்தகம் லாபங்கள் அடையும். பணியாளர்களை பொறுத்தளவுக்கு வேலையில் விவகாரங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நட்பேர்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்நியரால் குழப்பம், தவறான நட்பால் சங்கடங்கள் என்றிருந்த நிலை மாறும். தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி, திருமண முயற்சியில் வெற்றி பெறும். தொடர்ந்து நன்மைகள் பெருக வேண்டும் என உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காக பிரார்த்தனை செய்கின்றேன். வாழ்க. ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களே, நண்பர்களே, முன்னேற்றம் உங்களுக்கான ஆண்டு. திருப்பதி ஏழுமலையான் உங்களை அழைத்து ஆசிகளை வழங்கி லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஆண்டு. ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தையும் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் திருப்பதி ஏழுமலையான் நினைத்து வீட்டுக்கருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குபேரபீடத்தில் கிடைக்கக்கூடிய ராஜவசிய மையை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள். எல்லா விதங்களிலும் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. முயற்சியில் வெற்றியாகும். பணப்புழக்கங்கள் அபரிதமாக இருக்கும். சனி சஞ்சாரம் புதிய சொத்து வாங்க வைப்பார். ஒரு சிலரை விற்கவும் வைப்பார். வேண்டுதலை நிறைவேற்ற வைப்பார். தந்தையின் உடல்நலத்தில் அச்சத்தை உண்டாக்குவார். ராகு கேது சஞ்சாரம் உடல்நிலையில் உண்டான பாதிப்பை நீக்குவார். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வியாபாரம், தொழில், வேலைகள், நெருக்கடிகள் விலகும். குரு சஞ்சாரம் மறைந்திருந்த செல்வாக்குகள் வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பொதுவான பலனாக பிரச்சனைகள் விலகும். 6ஆம் இடம் கேதுவும் குருவாரவிலும் சூரியன் செவ்வாயில் உண்டாகும் யோக பலன்கள் முன்னேற்ற பாதையில் நடைபோட வைக்கும். வழக்கு, சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். வருமானம் உயரும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றியாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், நிதி நிறுவனம், எக்ஸ்போர்ட், பதிப்பகம் போன்ற தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பணியாளர்களை பொறுத்தளவுக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும். பெண்கள் குருவாரவையால் உங்கள் குறைகளை தீர்க்கும். எதிர்பாராத முன்னேற்றமும் எதிர்பாராத சொர்ண சேர்வும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ரேவதி நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும். அற்புதமான ஆனந்தமான விசுவாவசு தமிழ் புத்தாண்டு 27 நட்சத்திரக்குரிய நட்சத்திர பலன்களை எளிய முறையில் சொல்லியிருக்கேன். என்னங்க குருஜி பயப்படுத்தாம எல்லாம் எளிய முறையில் சொல்றீங்கன்னா, மக்களுக்கு நம்பிக்கை தருவதற்காகத்தான் ஜாதகமும் ஜோதிடமும். உண்மையா உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், 4 பேருக்கு உதவிகரமாக இருக்கணும். தொடர்ந்து உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணி காத்து முன்னேறவனுக்கு கிரகங்களும் கூட நன்மையே தரும். அதனால தான் நேர்மையான விஷயங்களை சொல்லி, எளிய பரிகாரங்களை சொல்லி,
இதை செய்யுங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். இதன் வழிமுறையில் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் நிச்சயமான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனி நபர் ஆலோசனை பெற வேண்டுமென்றால் நேரடியாகவும் ஆன்லைனிலும் கீழக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். வரும் ஆண்டு உலக மக்கள் அனைவருக்கும் நல் செல்வமும் ஆரோக்கியமும் மன அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.